திரும்ப எனக்கு அந்த சமாதானத்தை கொண்டு வரவே முடியல, திரும்ப அந்த வெற்றியை எனக்கு கொண்டு வரவே முடியல, எனக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு என்னை விட்டு. மறுபடியும் அந்த இடத்தை நான் பிடிப்பேனா, மறுபடியும் அந்த இடத்துல நான் உட்காருவேனா, மறுபடியும் அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குமா, பழையது போல அந்த வெற்றியை நான் பார்க்க முடியுமா என்று ஒருவேளை நீங்க ரொம்ப துக்கத்தோடு இந்த ஆராதனை அட்டன் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ கலங்காதே. விழுந்து போன அந்த தாவீதின் கூடாரத்தை, விழுந்து போன அந்த வாழ்க்கையினுடைய எந்த காரியமா இருந்தாலும், அது எத்தனை வருடமா இருந்தாலும், அதை நிறைவேற்றுவதற்கு என்னுடைய ஆண்டவர் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசனத்தை உரைக்கும் போது ஏற்கனவே தாவீதின் கூடாரம் விழுந்து போய் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் தாண்டி தான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். 300 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் தாவீது வாழ்ந்தார். கிட்டத்தட்ட அந்த தாவீது வாழ்ந்த நாட்களில் தான் அந்த கூடாரம் விழுந்து போயிருச்சு. ஆனா கிட்டத்தட்ட 200-300 ஆண்டுகளுக்கு அந்த பக்கம் ஆமோஸ் என்கிற ஒரு தீர்க்க தரிசியின் மூலமாய் ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லி, நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகளை வாசிப்பீர்களானால் திரும்பவும் அதற்கு ஆண்டவர் உயிர் கொடுத்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தாவீதனுடைய விழுந்து போன கூடாரத்தை மறுபடியும் நிறுத்துகிறதுக்கு வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த கூடாரத்தை மறுபடியும் ஸ்தாபித்து இன்றைக்கு வரைக்கும் அந்த கூடாரத்தை கர்த்தர் கொண்டு போய் கொண்டு இருப்பானானால் அவருடைய வார்த்தை பொய் சொல்லாது, அவருடைய வார்த்தை பொய் சொல்லாது. இது பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அதனுடைய ப்ராசஸ் ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். இந்த வார்த்தை உங்களுடைய காதுகளில் வந்து கேட்டு கொண்டிருக்கும் போதே அதற்கான அடையாளத்தை கர்த்தர் போடுகிறார். இந்த வார்த்தை சொல்லும் போதே அதற்கான ஆட்களை கர்த்தர் இப்பொழுது அனுப்புகிறார். அந்த பணத்தை கர்த்தர் அனுப்புகிறார். அந்த தயவு இப்பொழுது கிடைக்கிறது. நம்புகிறவர்கள் ஆமென் ஆமென் என்று உச்சரிக்கும் போது, இயேசுவே இது உம்முடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தை, இது என் தலையின் மேல் அப்படியே அப்படியே இருக்கட்டும். ஹல்லேலூயா. ரூத்தை குறித்து வேதம் சொல்லுது, அவங்க வாழ்க்கையும் அப்படிதான். திரும்ப கட்டவே முடியாத ஒரு வாழ்க்கை. இளம் வயதிலே தன்னுடைய கணவனாரை இழந்து விதவையாக்கப்பட்டவர்கள். இப்போ அந்நிய தேசத்துக்கு போகும்போது, பெத்லெஹேமுக்கு போகும்போது அவளுடைய மாமியாருக்கு என்ன கவலை அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு கவலை தான். எம்மா நீ இந்த ஊர்ல வேணா இரு. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ஊர்ல நீ இருந்த அப்படின்னு சொன்னா உங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பாரு, நீ இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணி நீ நல்ல சுகமா வாழு, நீ ரொம்ப சின்ன பொண்ணு. ஆனா நீ தயவு செய்து என்ன பண்ணாத அப்படின்னா, நீ ஏன் கூட வராத. ஏன்